அனைவருக்கும் நமஸ்தே, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல 30 வேர்ப்ஸோட குட்டி குட்டி வாக்கியங்கள் நீங்க ஹிந்தில கரெக்ட் ப்ரொனன்சியேஷனோட கத்துக்க போறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வினைச்சொற்களுடன் குட்டி குட்டி வாக்கியங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ பேசு. நீ பேசு. நான் தும் போலோ. தும் போலோ சொல்லுவாங்க. நீ மீன்ஸ் தும், பேசுனா போலோ. ஸோ தும் போலோ, நீ பேசு, தும் போலோ சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பெரியவங்ககிட்ட பேசுறதுக்காக ரெஸ்பெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்கன்னா ஹிந்தில ஆப் போலியே. ஆப் போலியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப், பேசுங்கன்னா போலியே. ஆப் போலியே சொல்லுவாங்க. நான் பொறுமையா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால நீங்களும் பின்னாடி பின்னாடி சொல்லிட்டே வாங்க. அப்பதான் ஹிந்தி கரெக்ட் ப்ரொனன்சியேஷனோட கத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ சொல்லு. நீ சொல்லு. நான் ஹிந்தில தும் பத்தாவோ இல்லைன்னா தும் கஹோ. இது மாதிரி 2 விதத்துல கூட நம்ம சொல்லலாம். நீ நான் தும், சொல்லுனா பத்தாவோ இல்லைன்னா கஹோ. தும் பத்தாவோ இல்லைன்னா தும் கஹோ சொல்லுவாங்க. வாங்க அடுத்த சென்டென்ஸ்க்கு போகலாம். நீ செய். நீ செய்னா தும் கரோ. தும் கரோ சொல்லுவாங்க. நீனா தும், செய்னா கரோ. நீனா தும், செய்னா கரோ சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீங்க செய்யுங்க. நீங்க செய்யுங்க. நான் ஹிந்தில ஆப் கீஜியே. ஆப் கீஜியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப், செய்யுங்கன்னா கீஜியே. ஆப் கீஜியே சொல்லுவாங்க. நீ செய்னா தும் கரோ. நீங்க செய்யுங்கன்னா ஆப் கீஜியே சொல்லுவாங்க. அடுத்த வீடியோல லைக் சென்டென்ஸ் வந்து நீ வேலை செய். நீ வேலை செய். நீங்க வேலை செய்யுங்க. இது மாதிரி பேட்டர்ன்ல கத்துக்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ போ. நீ போ. நான் ஹிந்தில தும் ஜாவோ. தும் ஜாவோ. நீ நா தும், போ நா ஜாவோ. ஸோ தும் ஜாவோ. அடுத்தது வந்து நீங்க போங்க. நீங்க போங்கன்னா ஹிந்தில ஆப் ஜாயியே. ஆப் ஜாயியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப், போங்கன்னா ஜாயியே. நீங்க போங்க, ஆப் ஜாயியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ வா. நீ வானா ஹிந்தில தும் ஆவோ. தும் ஆவோ சொல்லுவாங்க. நீ ந தும், வானா ஆவோ. ஸோ ஃபுல் சென்டென்ஸ் வந்து தும் ஆவோ சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ், நீங்க வாங்க. நீங்க வாங்கன்னா ஹிந்தில ஆப் ஆயியே. ஆப் ஆயியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப், வாங்கன்னா ஆயியே. ஆப் ஆயியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ், நீ உட்காரு. நீ உட்காருனா தும் பேட்டோ. தும் பேட்டோ சொல்லுவாங்க. நீ நா தும், உட்காருனா பேட்டோ. தும் பேட்டோ சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ், நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்கன்னா ஹிந்தில ஆப் பைட்டியே. ஆப் பைட்டியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப், உட்காருங்கன்னா பைட்டியே. ஆப் பைட்டியே சொல்லுவாங்க. அடுத்தது, நீ சாப்பிடு. நீ சாப்பிடுனா தும் காவோ. தும் காவோ. காவோ சொல்லக்கூடாது. காவோ. தும் காவோ. நீ நா தும், சாப்பிடுனா காவோ. தும் காவோ. தும் காவோ. அடுத்த சென்டென்ஸ், நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்கன்னா ஆப் காயியே. ஆப் காயியே. நீங்கன்னா ஆப், சாப்பிடுங்கன்னா காயியே. நீங்க சாப்பிடுங்க, ஆப் காயியே. அடுத்த சென்டென்ஸ், நீ குடி. நீ குடினா தும் பியோ. தும் பியோ சொல்லுவாங்க. நீ ந தும், குடினா பியோ. தும் பியோ. அடுத்த சென்டென்ஸ், நீங்க குடிங்க. நீங்க குடிங்கன்னா ஆப் பீஜியே. ஆப் பீஜியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப், குடிங்கன்னா பீஜியே. அடுத்த சென்டென்ஸ், நீ பாரு. நீ
பாருனா தும் தேகோ தும் தேகோ நீ ந தும் பாருனா தேகோ தும் தேகோ நீ பாரு. அடுத்தது நீங்க பாருங்க. நீங்க பாருங்கன்னா ஆப் தேக்கியே ஆப் தேக்கியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் பாருங்கன்னா தேக்கியே ஆப் தேக்கியே சொல்லுவாங்க. அடுத்தது நீ கேளு. நீ கேளுனா தும் சுனு தும் சுனு சொல்லுவாங்க. நீ ந தும் கேளுனா சுனு தும் சுனு சொல்லுவாங்க. இங்க சுனு வேர்டு இருக்கு இல்லையா, இது வந்து காதால கேட்கிறது தான். இன்னொன்னு கேள்வி இருக்கு இல்லையா, அது வந்து இங்கிலீஷ்ல ஆஸ்க் கேள்வி கேட்கறது வந்து ஹிந்தில பூச்சோ பூச்சோ சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் நீங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்கன்னா ஹிந்தில ஆப் சுனியே ஆப் சுனியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் கேளுங்கன்னா சுனியே ஆப் சுனியே சொல்லுவாங்க. அடுத்தது நீ கேளு. இந்த கேளோட அர்த்தம் வந்து இங்கிலீஷ்ல ஆஸ்க் சொல்றோம் இல்லையா, யார்கிட்ட நம்ம கேள்வி கேட்கறது அது மாதிரி கேளு. ஹிந்தில வந்து பூச்சோ பூச்சோ. ஸோ நீ கேளு தும் பூச்சோ தும் பூச்சோ சொல்லுவாங்க. அடுத்தது நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க பெரியவங்ககிட்ட சொல்றோம் இல்லையா, ஸோ ஹிந்தில ஆப் பூச்சியே ஆப் பூச்சியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் கேளுங்கன்னா பூச்சியே ஆப் பூச்சியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் நீ கத்துக்கோ. நீ கத்துக்கோனா ஹிந்தில தும் சீக்கோ தும் சீக்கோ. நீனா தும் கத்துக்கோனா சீக்கோ தும் சீக்கோ. அடுத்த சென்டென்ஸ் நீங்க கத்துக்கோங்க. நீங்க கத்துக்கோங்கன்னா ஹிந்தில ஆப் சீக்கியே ஆப் சீக்கியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் கத்துக்கோங்கன்னா சீக்கியே. நீ கத்துக்கோன்னா தும் சீக்கோ. நீங்க கத்துக்கோங்கன்னா ஆப் சீக்கியே. அடுத்த சென்டென்ஸ் நீ புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்கோனா ஹிந்தில தும் சம்ஜோ தும் சம்ஜோ சொல்லுவாங்க. நீனா தும் புரிஞ்சுக்கோனா சம்ஜோ ஜ சொல்லணும் சம்ஜோ. அடுத்தது நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னா ஆப் சமஜியே ஆப் சமஜியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் புரிஞ்சுக்கோங்கன்னா சமஜியே ஆப் சமஜியே சொல்லுவாங்க. அடுத்தது நீ படி. குழந்தைங்கக்கிட்ட நம்ம சொல்றோம் இல்லையா, நீ படி. அது வந்து ஹிந்தில தும் படோ படோ தும் படோ சொல்லுவோம். நீனா தும் படினா படோ படினா படோ. அடுத்த சென்டென்ஸ் வந்து நீங்க படிங்க. நீங்க படிங்கன்னா ஆப் படியே ஆப் படியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் படிங்கன்னா படியே ஆப் படியே சொல்லுவாங்க. அடுத்தது நீ எழுது. நீ எழுதுனா ஹிந்தில தும் லிखो தும் லிखो சொல்லுவாங்க. நீனா தும் எழுதுனா லிखो தும் லிखो சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து நீங்க எழுதுங்க. நீங்க எழுதுங்கன்னா ஹிந்தில ஆப் லிखिए ஆப் லிखिए ஆப் லிखिए. நீங்கன்னா ஆப் எழுதுங்கன்னா லிखिए ஆப் லிखिए சொல்லுவாங்க. அடுத்தது நீ நட. நீ நடனா ஹிந்தில தும் சலோ தும் சலோ சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீங்க நடங்க. நீங்க நடங்கன்னா ஹிந்தில ஆப் சலியே ஆப் சலியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் நடங்கன்னா சலியே ஆப் சலியே சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீ நில்லு. நீ நில்லுனா ஹிந்தில தும் ருக்கோ தும் ருக்கோ சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீங்க நில்லுங்க. நீங்க நில்லுங்கன்னா ஹிந்தில ஆப் ருக்கியே ஆப் ருக்கியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் நில்லுங்கன்னா ருக்கியே ஆப் ருக்கியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் நீ எழுந்துரு. நீ எழுந்துருன்னா தும் உठो தும் உठो சொல்லுவாங்க. நீங்க எழுந்துருங்க. நீங்க எழுந்துருங்கன்னா ஹிந்தில ஆப் உठिए ஆப் உठिए சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் எழுந்துருங்கன்னா உठिए. அடுத்தது நீ தூங்கு. நீ தூங்குனா தும் சோவோ தும் சோவோ சொல்லுவாங்க. நீனா தும் தூங்குனா சோவோ. அடுத்த சென்டென்ஸ் நீங்க தூங்குங்க.
நீங்க தூங்குங்கன்னா ஹிந்தில ஆப் சோயியே. ஆப் சோயியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் தூங்குங்கன்னா சோயியே. ஆப் சோயியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் நீ திற. நீ திறன்னா ஹிந்தில தும் खोलो तुम खोलो சொல்லுவாங்க. நீனா தும் திறன்னா खोलो तुम खोलो அடுத்த சென்டென்ஸ் நீங்க திறங்க. நீங்க திறங்கன்னா ஹிந்தில आप खोलिए आप खोलिए நீங்கன்னா आप திறங்கன்னா खोलिए आप खोलिए சொல்லுவாங்க. வாங்க அடுத்த சென்டென்ஸ்க்கு போலாம். நீ மூடு. நீ மூடுனா தும் பந்த் கரோ. தும் பந்த் கரோ சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீங்க மூடுங்க. நீங்க மூடுங்கன்னா ஆப் பந்த் கீஜியே. ஆப் பந்த் கீஜியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ்க்கு போலாம். நீ பிடி. நீ பிடினா தும் பக்கடோ. தும் பக்கடோ சொல்லுவாங்க. நீங்க பிடிங்க. நீங்க பிடிங்கன்னா ஆப் பக்கடியே. ஆப் பக்கடியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் நீ விடு. நீ விடுனா தும் சோடோ. தும் சோடு. அடுத்த சென்டென்ஸ் நீங்க விடுங்க. நீங்க விடுங்கன்னா ஹிந்தில ஆப் சோடியே. ஆப் சோடியே சொல்லுவாங்க. நீங்கன்னா ஆப் விடுங்கன்னா சோடியே. ஆப் சோடியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் நீ கொண்டு வா. நீ கொண்டு வானா ஹிந்தில தும் லாவோ. தும் லாவோ இல்லைன்னா தும் லே ஆவோ 2 விதத்திலும் சொல்லலாம். அடுத்தது நீங்க கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வாங்கன்னா ஹிந்தில ஆப் லாயியே. ஆப் லாயியே இல்லைன்னா ஆப் லே ஆயியே 2 விதத்திலும் சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் நீ கொண்டு போ. நீ கொண்டு போனா ஹிந்தில தும் லே ஜாவோ. தும் லே ஜாவோ சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் நீங்க கொண்டு போங்க. நீங்க கொண்டு போங்கன்னா ஹிந்தில ஆப் லே ஜாயியே. ஆப் லே ஜாயியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ்க்கு போகலாம். நீ வை. நீ வைனா தும் ரக்கோ. தும் ரக்கோ சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீங்க வையுங்க. நீங்க வையுங்கன்னா ஹிந்தில ஆப் ரக்கியே. ஆப் ரக்கியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ்க்கு போலாம். நீ குடு. நீ குடுன்னா தும் தோ. தும் தோ சொல்லுவாங்க. நீங்க குடுங்க. நீங்க குடுங்கன்னா ஹிந்தில ஆப் தீஜியே. ஆப் தீஜியே சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் நீ ஓடு. நீ ஓடுனா ஹிந்தில தும் தௌடோ. தும் தௌடோ. தும் தௌடோ சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீங்க ஓடுங்க. நீங்க ஓடுங்கன்னா ஹிந்தில ஆப் தௌடியே. ஆப் தௌடியே சொல்லுவாங்க. அடுத்தது பயப்படாதே. பயப்படாதேன்னா ஹிந்தில மத் டரோ. மத் டரோ. மத் டரோ பயப்படாதீங்கன்னா மத் டரியே. மத் டரியே சொல்லுவாங்க. அடுத்தது நீ மறக்காதே. நீ மறக்காதேன்னா ஹிந்தில தும் மத் பூலோ. தும் மத் பூலோ சொல்லுவாங்க. நீனா தும் மறக்காதேன்னா மத் பூலோ. அடுத்த சென்டென்ஸ் உங்களுக்காக உங்களுக்கு தெரியும்னா நீங்க மறக்காதீங்கன்னா ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க. கரெக்ட் ப்ரொனன்சியேஷனோட ஹிந்தி கத்துக்க விரும்புறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தன்யவாத். நன்றி. தேங்க் யூ.